ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன தெரியுமா, நேற்று சமைச்ச சாப்பாடு கொஞ்சம் மீதமாக இருந்துச்சு, சோறு. அப்போ நான் அதை இரவு தண்ணி ஊற்றி வச்சுட்டு குழம்பு கொஞ்சம் மிச்சமாக இருந்தா அந்த சோறை புழிஞ்சு குழம்பு சட்டியில் போட்டு குழச்சி உருண்டை பிடிச்சி நாங்கள் சாப்பிட்டோம். இது நார்மல், நாங்கள் எல்லாருமே இப்படி சாப்பிட்றது. யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட நான் சின்ன வயசில் இருக்கேன், அம்மா இப்படி பழஞ்சோறு அம்மியில் சம்பல் அரைச்சி சரி குழச்சி தருவா. அடுப்பில் கருவாடை போட்டுட்டு குழச்சி பழைய கறியோட உருண்டை பிடிச்சி தரும்போது நாங்கள் அந்த கருவாடை சாப்பிட்டு வளர்ந்துருக்கிறோம். இது நார்மல், எல்லாருமே இப்போ நாங்கள் இருக்கிறோம், பழைய சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அதுக்கு ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் போட்டிருக்கார், பார்த்தீங்களா, இப்படி தான் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்கார், ஓ இதுதானா அது என்று கேட்டிருக்கார். அப்போ நான் சொன்னேன், இது அது இல்லை, ஒருவேளை நீங்கள் அது சாப்பிட்றீங்களோ தெரியும், நாங்கள் அது சாப்பிட்றேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னு சொன்னால் ஒரு சாப்பாட்டை பார்த்து ஒருத்தர் இப்படி கேட்குறாருன்னு சொன்னால் அவருக்கு எப்படி பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பழைய சோறு கூட எவ்வளோ பேர் சாப்பிட வழி இல்லாமல் இருக்குன்னு தெரியுமா. அப்போ எனக்கு அது பிடிக்கல, அப்போ நான் அப்படி போட்டிருந்தேன். அதுக்கு அவர் திருப்பி இன்னொரு கமெண்ட் போட்டிருக்கார் கீழே. சரியா, அதை நான் இதில் போட விரும்பல, நீங்கள் ஒருக்கா போய் பார்க்க விருப்பம் போய் பாருங்க, பார்க்குறாங்க. அப்போ சரி என்னட்டு இவற்றை சேனலை போய் நான் பார்த்தேன். இவரும் கொஞ்சம் வீடியோக்கள் போட்டிருக்கிறார். போய் பார்த்தா இவர் என்ன வீடியோக்கள் போட்டிருக்காரு தெரியுமா, முழுக்க வேத பாட்டு. என்ன பாட்டு, நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர் அப்படி என்று போட்டிருக்கிறார். நிறைய பாட்டுகள் ஃபுல்லாக வேத பாட்டுகள் தான் போட்டிருக்கிறார். நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் ஒருத்தரை பார்த்து சாப்பாட்டை இப்படி கேட்கக்கூடாது. இதுக்கு கீழே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க, அதையும் என்ன பார்த்து நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன் தெரியுமா, ஒருவேளை உங்களோட வீட்டில் இருக்கிற உங்களோட அம்மா அக்கா தங்கச்சி உங்களோட வைஃப் அவங்க அப்படி இருக்கலாம், ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. சரியா, நாங்கள் அப்படி இல்லவே இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் பழஞ்சோரையும் வச்சு சாப்பிடுவோம். நாங்கள் கோடீஸ்வரராக வந்தால் கூட பழஞ்சோரை வச்சு சாப்பிடுவோம். இப்படி குழச்சி உருண்டை பிடிச்சி என் பிள்ளைகளுக்கு கொடுத்து நாங்களும் சந்தோஷமாக பழஞ்சோரை சாப்பிடத்தான் செய்வோம். சரியா, உங்களுக்கு விருப்பம் என்ன, உங்களோட அம்மாட்ட சொல்லி பழைய சோறு கொஞ்சம் வச்சு இப்படி குழச்சி சாப்பிட்டு பாருங்க, இதோட அருமை தெரியும். மற்றாக்கள் எப்படி கேட்கக்கூடாது.